பிரதர் ஏர்னஸ் ஒரு ஜம் பண்ணி ஆரம்பிக்கிறீங்களா? தேங்க்யூ. சிஸ்டர் ஜாயின் பண்றாங்க, ஏதோ சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம். தேங்க்யூ. ஓகே பிரதர். மகா அன்பும் இறக்கமும் கிருபையின் நிறைகள் அன்பின் பரமபிதாவே, மீண்டும் ஆண்டவரே, அந்த அதிகாலை வேலை சுக பலன் ஜீவன் ஆரோக்கியம் கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய மன்னாவை பெற்றுக்கொள்கிற சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். சோதரம் 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 ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய மன்னாவை நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் முழு சிரத்தையோடும் முழு கவனத்தோடும் பெற்றுக்கொள்ள எங்களை இந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இங்கே வர ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக சந்திங்க சுவாமி. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவர் இருதயங்களுக்குள்ள சென்று சரியான திசையில் கிரியை செய்யவோ, எங்களை ஒவ்வொருவரையும் அது நேர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் கிருப பாராட்டுங்க சுவாமி. இந்த ஆர்த்தைகளை பெற்றுக்கொள்கிற நாங்கள் அவைகளின் மூலமாக அந்த நியாய பிரமாணங்களே சங்கீதக்காரர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருப பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவு தெளிவான வார்த்தைகள் சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, எங்களை எதிரையும் நாங்கள் முன்னிறுத்தாதபடி எங்கள் சுயத்தை சாம்பலாக்கி உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்க கிருப பாராட்டுங்க சுவாமி. உம்முடைய வெளிப்பாடுகளை உம்முடைய தரிசனங்களை கொடுத்த ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க சுவாமி. எங்கள் சிந்தனைகளில் உண்மை சிந்தனைகளாக இருக்கட்டும் சுவாமி, எங்களுடைய பாதைகளில் உம்முடைய பாதைகளாக இருக்கட்டும் சுவாமி. உம்மோடு நடக்கிற அனுபவம், உம்மோடு பேசுகிற அனுபவம், உம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவம், உம்முடைய விடுதலை அனுபவிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. வார்த்தை கொண்டு வர சிஸ்டம் கரங்களில் கொடுக்குறோம். அவங்களுடைய பிரயாசங்களுக்கு தூரத்தனையாக நீங்கள் பலனை கொடுங்க. அவங்களுடைய முயற்சிகள், அவருடைய அந்த இன்வெஸ்ட் பண்ண டயத்துக்கு நீங்கள் நூறத்தனையாக பதிலை கொடுங்க சுவாமி. சபையை கரங்களில் கொடுக்குறோம். நீங்கள் இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரத்தை நீங்கள் ஆளுகை பண்ணுங்க. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம சங்கீதம் 119 கடைசி முதல் பகுதி 1 to 8 வசனங்களுடைய கடைசி 3 வசனங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். 6, 7, 8. சுஜாதா சிஸ்டர் வாசிக்கலாமா? ஓகே சிஸ்டர். ஃபுல்லி ரீட் பண்ணவா? 6, 7, 8 மட்டும். ஆமா 6, 7, 8 மட்டும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன். முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம இந்த 6 6, 7, 8 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது 1, 2 வசனங்கள்ல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள். those who seek him wholeheartedly they are blessed அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த Psalm 119 is nothing about rules or commandments. அது ஆரம்பம் it starts with blessedness. பாக்கியமான வாழ்க்கை வாழுவதற்கு என்ன ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு. ஆனா அதே நேரத்துல சங்கீதக்காரர் இங்க எப்பெல்லாம் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது சாட்சிகள், கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள், நீதி நியாயங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை வெவ்வேறு கோணங்களில போடப்பட்டிருக்கிறத முழுவதுமாய் நம்ம பார்ப்போம் Psalm 119ல. அப்போ இந்த மாதிரி ஒரு பிளெஸட் லைஃப் இருக்கு. அதுல எந்த ஒரு ரூல் செட்டும் கொடுக்கல இந்த சங்கீதத்துல. இந்த வேதாகமத்தை வாசிப்பதனால் தியானிப்பதனால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் காண்பிக்கப்படுது. ஆனா அதே நேரத்துல நிறைய இடத்துல இந்த வார்த்தைகள் லா, கமாண்ட்மெண்ட், ஸ்டாச்சூஸ் அப்படின்னு கொடுத்துட்டே வந்தா அது ஒரு மனிதர்கள் வீழும் போது, எங்கேயோ ஒரு பேக் ஸ்லைட் ஆகும் போது, ஒரு ஸ்லிப் ஆகும் போது அது ஒரு வீழ்ந்த மனிதனை அச்சுறுத்தும் என்றதுனால ஒரு இன்டைரக்டா எல்லாத்துலயும் ஆண்டவருடைய வசனம்னு போட்டுட்டா ஒரு பெரிய தாக்கம் இருக்காது. ஆனா நீங்க பிரமாணங்களை கை கொள்ளும்படி நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமா இருக்கும், உங்க நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னும் போது இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டர் லாங்குவேஜ இங்க யூஸ் பண்றத நம்ம பாக்குறோம். அண்ட் நம்ம எப்பவுமே நியாய பிரமாணமும் சாபமும் ஒன்றாய் அசோசியேட் ஆயிருக்கு என்பதை நம்ம பழைய ஏற்பாடுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த லா அப்படின்றது ஒரு கோபமான நீதிபதியின் கையில இருக்கிற ஆயுதம் இல்ல.
அது வந்து ஒரு நல்ல தகப்பனுடைய கையில நம்மளை சிட்சிப்பதற்காக ஒரு கருவிதான் என்பதை இந்த சங்கீதம் அழகாய் விளக்குகிறது. இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்தையும் சிலுவையில் முறித்தார். அதனால ஒருவேளை இந்த நீதி, நியாயம், பிரமாணம், கட்டளை, கற்பனை என்று சொல்லி நம்மள கொஞ்சம் த்ரெட்டன் பண்ற மாதிரி வேர்சஸ் காண்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கு வந்து எந்த வேத வார்த்தையும் நம்மளுக்கு எந்த கர்ஸையும் கொண்டு வர போறது இல்ல, எந்த பயத்தையும் கொண்டு வர அவசியம் இல்ல. வசனங்கள் எல்லாமே நம்மை உருவாக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கும் என்பதுல நம்ம இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நம்ம மனதுல நிறுத்தி கொள்ள வேண்டியது. இந்த 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது, உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நான் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ வந்து ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வந்து படிக்கும் போது அது வந்து ஒரு கண்ணாடி போன்றது. இட்ஸ் லைக் அ மிரர். இட் கிவ்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ourselves. அப்போ வந்து ஒருவேளை ஷேம் கேன் அரைஸ். அந்த ஷேம் வந்து என்னவா இருக்கும்? அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இத படிக்கும் போது நான் இப்படி வந்து குறைவுபட்டு இருக்கிறேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷேம் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் சின். ஆனா நீதியா இருக்கும் போது ஒரு தைரியம் இருக்கும். அப்போ இந்த காட்ஸ் வேர்ட் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு அளவுகோல். நம்மளுடைய வாழ்க்கையை அதனோடு நம்ம அளந்து பார்க்கும்போது நம்மளுடைய குற்றம் குறைகள் வந்து எங்க குறைந்து இருக்கிறோம் என்பது மிக ஏற்றத்தாழ்வுகள் தெளிவாக தெரியும். ஆனா சங்கீதக்காரர் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2 விதமான ஷேம் அரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து குற்ற மனசாட்சியினால வருகிற ஷேம், a guilty conscience. ரெண்டாவது ஒரு ரொம்ப டெண்டர் கான்ஷியன்ஸ், ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் இருதயம். அப்ப இந்த கில்ட்டி கான்ஷியன்ஸ் வந்து குற்றம் மனசாட்சி மட்டும்தான் இருக்கும். ஆனா அது நாளடைவுல அது ரொம்ப வந்து பழகிரும் பாவத்திற்கு. சின் டாலரேட், டிஃபெண்டட் அண்ட் ஹிடன். மறைக்க பழகும், அதை ஜஸ்டிஃபை பண்ண பழகிற ஒரு மனசாட்சி. அப்ப அங்க வந்து எந்த அவமானமும் ஒரு பெருசா வெளிப்படாது. ஆனா தாவீது நம்ம சங்கீதம் 51 எல்லாம் பார்க்கிற மாதிரி ரொம்ப குத்தப்பட்டு ரொம்ப மனஸ்தாபப்பட்டு போகிற ஒரு குற்ற மனசாட்சி எப்படி இருக்கும்னா, ஆண்டவருடைய கிருபையை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப ரெஸ்பான்சிவ் டு காடா இருக்கும். அப்போ இங்க சங்கீதக்காரர் எதை குறிப்பிடுறாருன்னா, நான் உங்க கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது அது எனக்கு வெறுமனே குற்ற மனசாட்சியை கொடுக்கறது இல்ல. ஆனா நான் வந்து மீண்டும் என்னை அலைன் பண்ணுவதற்கு ஆண்டவரோடு அது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால இட் டஸ் நாட் பிரிங் மீ எனி ஷேம். நான் வெட்கப்படுற அந்த நிலைமையில நான் நிற்பது கிடையாது. ஐ கோ டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், கான்ஃபிடன்ஸ் டுவர்ட்ஸ் ரைச்சியஸ்னஸ். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு வந்து எந்த அவமானமும் இல்லை. நான் வந்து கர்த்தருடைய கிருபையினால நான் தலை நிமிர்ந்து நிற்க பழகுவேன். அவருடைய நீதி நியாயங்களை நான் தரித்து கொள்ளுகிறேன். நான் தைரியமாய் இந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல முன்னேறி போவேன் என்பதுதான் நான் வெட்கப்பட்டு போவதில்லை உங்க கீழ்ப்படிதலை, உங்க கற்பனைகளை என்று பார்க்கிறோம். உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும் போது, அகெயின் அந்த எல்லாம் அப்படின்னும் போது ஹோல்சம்னஸ், ஒரு பகுதி அளவு கீழ்ப்படிதல் இல்ல, பார்ஷியல் கம்பார்ட்மெண்டல் ஒபீடியன்ஸ் கிடையாது. ஆல் கமாண்ட்மெண்ட்ஸை ஹோலா பார்க்கிற ஒரு அனுபவம். அப்போ வந்து தெரிந்த பாவங்களை எக்ஸ்கியூஸ் பண்றதோ, செய்ய வேண்டிய கடமைகளை நிக்லெக்ட் பண்றதோ, எங்கெல்லாம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை மட்டும் செய்வதோ அப்படி கிடையாது. உங்க கற்பனைகளை எல்லாம் நான் கண்ணோக்குறேன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஜேம்ஸ் 2:20 10-11 நம்ம யாக்கோபு புத்தகத்தை பார்க்கும்போது லா அப்படின்னா அது ஒரு முழுமையானதுதான். 10 பாயிண்ட் எடுக்கணும், 1ல தப்பாச்சுன்னா 10மே தப்புன்றதுதான் அந்த நம்ம வந்து காட் டீச் பண்றது. ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. அவன் கொலை செய்யல, ஆனா விபச்சாரம் செய்திருந்தா அகைன் எல்லாம் அடிபட்டு போயிரும். God's law stands as a unified moral will. எல்லாவற்றிலையும் கற்பனைகளை எல்லாம் நம் கை கொள்ளதான் அழைக்கப்படுகிறோம். அப்ப ட்ரூ ஒபீடியன்ஸ் வந்து ஒரு உண்மையான கீழ்ப்படிதல். இட் ரெஸ்பெக்ட்ஸ் த அத்தாரிட்டி பிஹைண்ட் த கமாண்ட்.
யார் அந்த கற்பனைகளுக்கு ஓனர், யார் அதை இஷ்யூ பண்றாரு, அவங்க கிட்ட இருக்கிற அந்த வல்லமைக்கு தான் நம்மள வந்து ஒரு மரியாதையை கொடுக்குது, நாட் மியர்லி த கம்ஃபர்ட் லெவல் ஆஃப் த கமாண்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது ரிமெம்பர் த கான்சிக்வன்சஸ். அப்போ வந்து ஒரு ஹியூமன் பீப்புள் வந்து நம்ம வந்து ஒரு மாரல் ஏஜென்ட், நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ வில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை தேர்ந்தெடுக்கலாம், அதை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா வந்து பாவம் என்ன பண்ணிருது, நம்மளுடைய அந்த தேர்ந்தெடுப்புகளை, நம்மளுடைய சுயாதீனத்தை கெடுத்துருது. ஸோ வந்து நம்ம எரேமியா 6:5 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இதை ரொம்ப அழகா சொல்றாரு. அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வந்து ஒரு பீப்புள், இஸ்ரேல் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமோ ஒரு கொஞ்சம் கூட கூச்சப்படுறது இல்ல. அவங்க பாட்டு அவங்க பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க என்றுதான் சொல்லப்படுது. அப்போ அததான் இதெல்லாத்தையும் கேட்ச் பண்ணி தான் சங்கீதக்காரர் என்ன அழகா சொல்றாருன்னா, உங்க கற்பனைகளை எல்லாம் நான் கண்ணோக்கும் போது அது வந்து எனக்கு வெட்கத்தை கொண்டு வராது அப்படின்னு சொல்றாரு. சோ கீழ்ப்படியாமை வந்து உள்ளான மனிதன்ல ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கிறோம். இன்வர்ட் டார்மெண்ட், அவுட்வர்ட் டிஸ்கிரேஸ், வெளிப்படையான ஒரு அவமானத்தை கொடுக்கும். சாட்சி குலைக்கப்பட்டு போகிற ஒரு நிலைமை, புரோக்கன் விட்னஸ், எதிர்காலத்தை பற்றி ஒரு பெரிய வருத்தம், ஃபியூச்சர் ரிக்ரெட். ஆனா கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வந்து அவமானத்தை கொண்டு வராது. வேதாகமத்தின்படி வாழ பழகும் போது இட் பிரிவென்ட்ஸ் ஷேம். அததான் இந்த சங்கீதக்காரர் சொல்ற, கண்ணோக்கும் போது உங்க கற்பனைகளை எல்லாம் நான் கிளான்ஸ் பண்றதும் வேற, ஐ கீப் இட் ஃபிக்ஸட், மை ஐஸ் ஆர் ஃபிக்ஸட் ஆன் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ஏதோ அப்படியே ஜஸ்ட் ஒரு பாட்டி பார்த்துட்டு பைபிளை பார்த்துட்டு தலையை திருப்புறதல்ல, நான் உற்று நோக்கி நான் அதை என் வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது எனக்கு வந்து பயங்கர அவமானம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். ஒரு ஒபீடியன்ஸ் வந்து வர்ஷிப்குள்ள கொண்டு போகுது. வெறுமனே ஆண்டவருடைய இருதயத்தினால ஆண்டவரை துதிப்பது என்பது வெறும் வார்த்தைகளும் மியூசிக்கு உரிய ஒரு அடிக்ஷனா இருக்கும். ஆனா when I really have a obedient heart, my praise should follow obedience. ஒரு முழு மனதோடு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எழும்புகிற ஒரு துதி. அப்போ நாம அவருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து the psalmist does not promise praise when the emotions are high or the blessings are visible. ஏதோ ரொம்ப சந்தோஷமாய் உற்சாகமாய் எல்லாம் நல்லா நடக்கும்போது நான் உம்மை துதிப்பேன் என்று அல்ல, உங்க நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது நான் உம்மை துதிப்பேன். when the truth has been learned, I praise you Lord என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. சோ ஒரு செம்மையான இருதயம், ஒரு அப்ரைட் ஹார்ட்டோட ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுகிற ஒரு அனுபவம். ஒரு அப்ரைட் ஹார்ட் அப்படின்னா என்ன, செம்மையான இருதயம்னா என்ன, ரொம்ப இன்வர்டா அலைனா இருக்கிற உள்ளான மனிதன் சரியாய் இருக்கிற ஒரு காரியம், ஒரு உண்மையாய் இருக்கிற ஒரு காரியம், சின்சியரா இருக்கிற காரியம். ஆண்டவர் வந்து வெறும் உதடுகளின் கனிகளினால் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. He will reject that praise which is merely verbal. ஒரு நம்ம லைஃப் கரெக்டா அலைன் ஆகாம நம்ம எவ்வளவுதான் பிரைஸ் பண்ணாலும் அது ஆண்டவருடைய காதுல வெறும் சத்தமாய் வெறும் இறைச்சலாய் போய் விழும். ஆனா வந்து எப்பெல்லாம் நம்மளுடைய துதி பலிகள் ஆண்டவருடைய வசனத்துல வேரூன்றி கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மூலம் எழும்புகிறதோ, ஒபீடியன்ஸ் டிலைட்ஃபுல்லா இருக்கோ, அங்கதான் ஆண்டவர் அதை பிரியப்படுகிறார். அவர் அதை தான் வந்து யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொல்றத பாக்குறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். So we cannot praise God rightly until we learn God deeply. அவருடைய நீதி நியாயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் நம்மளால ஆண்டவரை துதிக்கவே முடியாது என்பதும் ஒரு உண்மைதான். அண்ட் நான் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் என்று கடைசியாய் 8ஆம் வசனத்துல சொல்றாரு. முற்றிலும் என்னை கைவிடாது ஆண்டவரே, நான் வந்து
கை கொள்ளுவேன் என்று இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஐ வில் கீப் யுவர் ஸ்டாச்சூஸ்ன்னு இருக்கு சில டிரான்ஸ்லேஷன்ல. ஐ வில் காட் அண்ட் ப்ரிசர்வ் அண்ட் ட்ரெஷர் இட். நான் அதை ரொம்ப வேல்யூபிளா நான் கையில வச்சு நான் அதை காட் பண்ணுவேன் ஆண்டவரே, அதை நான் என்கிரேவ் பண்ணி வச்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கீழ்ப்படிதல் என்பது இஸ் நாட் அ கேஷுவல் அக்ரிமெண்ட், இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் லாயல்டி. அது ஆண்டவரோடு உள்ள ஒரு பயங்கர விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு நாய்க்குட்டி எப்படி வந்து ஒரு எஜமானுக்கு லாயலா இருக்கோ, ஒரு மாஸ்டருக்கு எப்படி ஒரு வேலையாள் வந்து ரொம்ப லாயல்ட்டிய காமிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நான் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் ஆண்டவரே. நாம வந்து யாக்கோபு எழுதுறாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி. அப்போ நான் தெரியாமலே செய்யறது, லேர்னிங் விதவுட் டூயிங் இஸ் டிசெப்ஷன். நான் வந்து தெரிஞ்சு மட்டும் அறிவை வளர்த்துக்கிறேன், ஆனா நான் எதையுமே செய்யல அப்படின்னா அது ஒரு வஞ்சிக்கிற ஒரு ஆவி. அதனால எப்ப வந்து நான் தெரிஞ்சிருக்கிறது எனக்கு ஃப்ரூட்ஃபுல்லா மாறும்னா நான் அதை வந்து அபியாசப்படுத்தும் போதுதான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் வந்து உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன், நீர் என்னை கைவிடாதேயும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல ஒரு டிபெண்டன்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்க்கு டிபெண்ட் பண்றத நம்ம சங்கீதக்காரர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அது ஒரு மெச்சூரிட்டி. தாவீதுக்கு வந்து நல்லா தெரியுது, ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லைன்னா கீழ்ப்படிய முடியாது. ஒபீடியன்ஸ் வில் கொலாப்ஸ். விதவுட் கிரேஸ் டிசிப்ளின் வில் ஃபெயில். அவருடைய கிருபை இல்லைன்னா டிசிப்ளின்ட் லைஃப் வந்து வாழ முடியாது. அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா நம்ம எடுத்திருக்கிற எல்லா தீர்மானங்களும் என்ன ஆயிரும், டிசால்வ் ஆயிரும். பிலிப்பியர் 2:12-13 அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், தேவனே தம்முடைய தயையுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ நம்ம வந்து நடுக்கத்தோடும் பிரயாசப்படணும், பயத்தோடும். ஆண்டவர் வந்து விருப்பத்தையும் சித்தத்தையும் நம்மளுக்குள்ள செய்து கொண்டே இருக்கிற தேவன். we work diligently, God works decisively என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த சங்கீதம் வந்து ஏதோ ஒரு லா கீப்பிங், இதுதான் ஆண்டவருடைய ரூல்ஸ், இதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கோல்டு லா கீப்பிங்க ப்ரொஜெக்ட் பண்ணல. ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை ப்ரொஜெக்ட் பண்ணுது. கடைசி நீர் என்னை கைவிடாதேயும் என்று சொல்லும் போது, நான் தனியா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட முடியாது ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தெரியுது, நான் உங்க பிரமாணங்களை கை கொள்ளணும், செம்மையான இருதயத்தோடு உம்மை துதிக்கணும், எல்லாமே தெரியுது, என்னை நீங்க கைவிடாதேங்க. இது நிறைவேற நான் பிரயாசப்படும் போது, நான் நடுக்கத்தோடு பயத்தோடு இதை என் வாழ்க்கையில பிரயாசப்படுத்தும் போது, நீங்க எனக்கு கிருபையை தந்து என்னை புஷ் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு அழகான பகுதியாய் இது இருக்குது. நம்ம வந்து இந்த சங்கீதத்துல நம்ம பார்த்தோம் நிறைய வார்த்தைகள். லா அப்படின்னும் போது கர்த்தருடைய வேதம் என்பது எபிரேய மொழியில அதுதான் அந்த தோரா என்ற வார்த்தை. அவருடைய வேதம்னாலே அந்த தோராவை குறிப்பிடப்படுகிறது. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார் லைஃப். எல்லாருக்கும் ஆண்டவருடைய அந்த கற்பனை கட்டளைகளை கொடுத்திருக்கிறது. அதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் லைஃப். யாத்ராகமம் 20 நம்ம பார்க்கிறோம், எப்படி நம்ம ஒரு ஜிபிஎஸ் மேப்பை போட்டுட்டு நம்ம காரை ஓட்டி கொண்டு போறோமோ, அது ஒரு ரைட் பாத்தை கொடுக்கும், வார்ன்ஸ் அகெயின்ஸ்ட் ராங் டர்ன்ஸ் அண்ட் ஆல் தட். 2வது வார்த்தை இந்த 8 வசனத்துல அடிக்கடி நம்ம பார்த்தது சாட்சிகள், டெஸ்டிமனிஸ். சாட்சிகள் என்பது அவருடைய குணாதிசயத்தையும் வாக்குத்தத்தத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்போ வந்து அது என்னன்னா, ஒரு நல்ல நம்மளுடைய ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அட்வைஸ் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் லெட்டர் மாதிரி. அதை கொண்டு நம்ம ரிலையபிளா அதை எங்க வேணா கொண்டு செல்லலாம். ஏன்னா அவருடைய சாட்சி அவ்வளவு உண்மையுள்ளது என்று சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க என்று நம்பி போற ஒரு ஆட்டிடியூட். 3வது அவருடைய வழிகள் என்று சொல்லி பார்த்தோம். வழிகள் என்பது பிராக்டிக்கல் லிவிங்க குறிக்குது. சோ நம்ம வந்து நம்ம போற பாதை, நம்ம வந்து அது நல்ல ஹைவேயும் எடுத்துக்கலாம், இல்லை என்றால் ஒரு பாவமுள்ள ஒரு வாழ்க்கை முறையும் எடுத்துக்கலாம், சின்ஃபுல் பம்பி ரோடையும் எடுத்துக்கலாம். சோ நம்ம வழிகள் என்று சொல்லும் போது அந்த நம்ம போற பாதையை குறிக்குது. சோ கர்த்தருடைய வழிகள் என்பது ஒரு பரிசுத்தத்தின் வழியை குறிக்கிறது. 4வது
அவருடைய பிரமாணங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல வந்து கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய கட்டளைகள். அப்போ வந்து அவர் எதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறார், நம்ம கிட்ட கீழ்ப்படிதலை எந்த வகையில எதிர்பார்க்கிறார், ஒரு டிராபிக் லைட் ஸ்டாப் சைனுக்கு ஈக்குவலா இருக்கு. பிரிசெப்ட்ஸ் அப்படின்னும் போது பிரமாணங்கள் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. பிரமாணம் அப்படின்னும் போது சின்ன சின்ன ரூல் செட்ஸ், ஒவ்வொரு சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும். ஒரு செஸ் விளையாடும் போது அதுக்கு இது ஒரு ரூல் கேம், வேற போர்டு கேம் விளையாடும் போது அது வேற ரூல் கேம், கிரிக்கெட்டுக்கு வேற ரூல்ஸ். அந்த மாதிரி பிரமாணம் என்பது நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற குறிப்பான திட்டங்கள். அண்ட் கடைசியா நீதி நியாயங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஃபேர் வைஸ் டெசிஷன் எடுக்கிற நீதியுள்ள நியாயாதிபதி. சோ அவருடைய காரியங்கள் எல்லாமே அவருடைய கோர்ட்ல எல்லாமே ஃபேர் கேம் தான். அவர் வந்து சும்மா விடுறது கிடையாது, சரி போயிட்டு போட்டோன்னு அவர் சான்சஸ் கொடுக்கிற தேவன் கிடையாது. எவ்ரிபடி வில் பி ட்ரீட்டட் ரைட்லி அண்ட் நோ ஒன் வில் பி சீட்டட் அவருடைய கேம்ல. சோ இப்படி அதே வசனங்கள் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு காட் அண்ட் காட்ஸ் வேர்ட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறத பார்க்கிறோம். சோ லா அப்படின்னும் போது ஆண்டவருடைய வேதத்தின்படி, ஆண்டவருடைய வேதத்தை குறிக்குது. அது ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் உடன்படிக்கையை குறிக்குது. நமக்கு ஒரு ஜிபிஎஸ் மேப்பை போன்றது நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு. ரெண்டாவது டெஸ்டிமனிஸ் போது சாட்சி, அவரை பற்றிய நம்பகத்தன்மையான குணாதிசயத்தை வெளிப்படுத்துவது, ஒரு நம்பகமான ஒரு ஃப்ரெண்டோடைய ரெஃபரன்ஸ் லெட்டரோ அட்வைஸை போன்றது. மூன்றாவது அவருடைய வழி அப்படின்னும் போது நம்ம அனுதினம் நடக்க வேண்டிய பாதைகளை குறிக்குது. நான்காவது பிரிசெப்ட்ஸ் அப்படின்னும் போது கட்டளைகளை குறிக்குது, ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் காட். அண்ட் பிரமாணங்கள் அப்படின்னும் போது டைரக்ட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் காட். அண்ட் நியாயங்கள் அப்படின்னும் போது ஆல் த அவருடைய கோர்ட்ல இருக்கிற ஃபேர் கேம் ரூல்ஸை குறிக்குது. சோ இதை நம் மனதுல வைத்து இந்த சங்கீதம் 119 இன்னும் அதிகமாய் தியானிக்கலாம். கடைசியாய் 2 ரிஃப்ளெக்ஷன்ஸோட நம்ம முடிக்கலாம். நம்ம இந்த சங்கீதத்துல பார்க்கும்போது, நான் அவருடைய கற்பனைகளை கண்ணோக்குவேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஐ வில் ஃபிக்ஸ் மை ஐஸ், ஷேம் அண்ட் டபுள் லிவிங் வில் லூஸ் இட்ஸ் பவர். நான் ஆண்டவர் மேல என்னுடைய கண்களை நான் குறிப்பாய் வைக்கும் போது நான் என்னுடைய வாழ்க்கையில வெட்கத்திற்கு இடமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வந்து சங்கீதக்காரர் வந்து he does not promise freedom from shame through perfection but through focus. நான் அந்த பர்ஃபெக்ட் பரிசுத்த நிலைய வந்தா மட்டும்தான் எனக்கு வெட்கம் இருக்காது அப்படின்ற அந்த நிலையை தாண்டி நான் ஆண்டவர் மேல கண்ணோக்கமா இருந்தாலே அது என்னை வெட்கம் அவமானத்திலிருந்து மீட்டு எடுக்கும் என்று சொல்லி ஒரு அழகான கருத்தை முன்வைக்கிறாங்க. சோ வந்து வாழ்க்கை வந்து பல பகுதியாய் பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அங்கதான் அவமானங்கள் இருக்கும். உள்ளான ஒரு வாழ்க்கை, சண்டேக்கு ஒரு லைஃப், கிறிஸ்டியன் லைஃப் ஒண்ணு, ஒர்க் பிளேஸ் லைஃப் ஒண்ணு என்று சொல்லி. ஆனா ஹோல்சமா நம்ம வந்து வாழும் போது ஆண்டவர் மேல அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றின் மேலும் கண்ணோக்கமா இருக்கும்போது அது நம்மை அவமானத்தில் கொண்டு விடாது. சோ வந்து இந்த அவமானம் என்பது நிறைய நேரத்துல நமக்கு வந்து ஒரு பயமாய், ஒரு நம்ம வந்து எங்கேயோ நம்ம தவறி விடுவோமோ என்ற அந்த பயத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாமே ஒரு டேஷ்போர்ட் வார்னிங் சிஸ்டம் மாதிரி. காரை எடுக்கும் போது பெட்ரோல் இவ்வளவு கம்மியா இருக்கு, சீட் பெல்ட் போடல, இப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்களை, ஆயில் கம்மியா இருக்கு என்று ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொன்னா இண்டிகேட் பண்ணும். அது வந்து டிரைவரை வந்து ஹியூமிலியேட் பண்ணுவதற்கு அல்ல, ஆனா வரப்போகிற ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு. அதை ஒருவேளை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னா அந்த நேரத்துல நம்ம ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும், ஆனா அதற்கப்புறம் அதனுடைய ரிஸ்க் அண்ட் அதனுடைய லாசஸ் வந்து பயங்கரமா இருக்கும். வேதத்தை, அதாவது சத்தியத்தின்படி நடக்கிறவன் வெளிச்சத்துல இருக்கிறான்னு சொல்றோம். வெளிச்சத்துல இருக்கிற வாழ்க்கை என்னன்னா, இட் டசன்ட் ரிமூவ் வீக்னஸ், இட் ரிமூவ்ஸ் த டெரர் ஆஃப் பீயிங் சீன். ஒரு எக்ஸ்போஷர்ல இருந்து அந்த பயத்தை வந்து அது எடுத்துரும். அப்போ வந்து நம்ம இன்டெகிரிட்டியா வாழணும், உண்மையா இருக்கணும் அப்படின்றது வந்து ஆண்டவரோட அலைண்டா இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ நமக்குள்ள ஒரு தைரியம் வரும், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வரும். நமக்குள்ள எந்தவித அவமானத்தின் பரிமாணங்கள்
நமக்குள்ள வந்து வெளிப்படாது. ஸோ இன்னைக்கு காலை வேளையில நம்ம ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். வேர் am I avoiding God's word because I fear what alignment would require? ஒருவேளை நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கண்ணோக்கமா இராதபடி, கண்ணோக்கமா இருந்தா என்ன நானே சரி செய்து கொள்ளணும்னு சொல்லி நான் எதையாவது கொஞ்சம் பார்த்து பாராம போயிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை பலதரப்பட்ட கம்பார்ட்மெண்ட்ஸா பிரிக்கிறத நிறுத்திட்டு, சேக்ரெட் ஜோன், சேஃப் ஜோன் அப்படிலாம் நான் பிரிக்கிறத நிறுத்திட்டு, முழுவதுமாய் ஒரே மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வாழ, மற்றவர்கள் பார்க்கும் போதும் சரி, மற்றவர்கள் பார்க்காத போதும் சரி, ஒரு ஒரு சர்ச் அட்மாஸ்பியர்லயும் சரி, நான் சர்ச் அட்மாஸ்பியர்லயும் சரி, ஐ சூஸ் இன்டெகிரிட்டி என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். ரெண்டாவது, ஐ வில் லெட் ட்ரூத் ஷேப் மீ. சத்தியம் வந்து என்னை முழுவதுமாய் வணைய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். சோ வந்து நான் செம்மையான இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து துதி அப்படின்றது ஒரு மூட்னாலேயோ, ஒரு மியூசிக்னாலேயோ, ஒரு அற்புதம் நிகழ்ந்ததுனாலேயோ கிடையாது. உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் நான் கற்றுக்கொண்டு செம்மையான இருதயத்தோடு துதிப்பேன். வர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் லேர்னிங். நான் வந்து ரொம்ப நன்றியுள்ள போது உங்களுக்கு நான் ஆண்டவரே உங்களை துதிப்பேன்றதை விட, when I learn your judgments, I will praise you Lord என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டட் கல்ச்சரா இருக்கு. ப்ரொமோஷன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், எல்லாத்துக்கும் ஒரு விசிபிள் அவுட்கம், ஒரு ப்ராஃபிட் எல்லாம் இருக்கணும். ஆனா நான் அவுட்கம்ஸ் வந்த பிறகு ஆண்டவரை துதிப்பேன் அப்படின்றது கிடையாது. நான் வந்து எனக்கு ஒரு லேர்னிங் கிடைச்சிச்சுன்னா, வசனத்தின் வெளிச்சம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா, ஆண்டவரை பற்றி நான் இன்னைக்கு ஒண்ணு கற்றுக்கொண்டேன் என்றால், அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்கிச்சுன்னா, ஐ ஸ்டார்ட் ரிஜாய்சிங். ஒபீடியன்ஸ் பிஃபோர் அப்ளாஸ் அண்ட் ட்ரூத் பிஃபோர் ட்ரையம்ஃப் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ வந்து நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கேரி பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வெளிப்பிரகாரமான நிறைய நமக்கு மேல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லாத்துலயும் நம்ம ரொம்ப உண்மையா இருக்க நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கை கொள்ளு போறோன்றதுனால நீங்க பாக்கியவான்கள் என்று வேதாகமம் நமக்கு யோவான் 13 சொல்லுது. அப்போ வந்து ஒருவேளை நான் வந்து ஒபீடியன்ஸை பைபாஸ் பண்ணி போனா அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆன ஒரு வாழ்க்கையாயிரும். ஜஸ்ட் ஐ எம் பெர்ஃபார்மிங் மை கிறிஸ்டியன் லைஃப். ஆனா நான் கற்றுக்கொண்டேன், நான் கீழ்ப்படிந்தேன், நான் ஆண்டவரை துதித்தேன் அப்படின்னும் போது ரொம்ப மீனிங்ஃபுல்லா நம்மளுடைய லைஃப் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை என் இருதயம் துதிக்கும் போதெல்லாம், இஸ் மை வர்ஷிப் ஷேப்டு பை இமோஷன்ஸ் ஆர் ட்ரூத் ஃபார்மிங் மை லைஃப் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். நான் ரொம்ப இமோஷனலா, சென்டிமெண்டலா இன்னைக்கு ஆண்டவரை சேர்ந்து துதித்து கொண்டிருக்கிறேனா, இல்லை என்றால் அவருடைய சத்தியம், அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள் என் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற கண்ணோட்டத்தோடு நான் ஆண்டவரை துதிக்கிறேனா என்று நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். ரெண்டாவது, நான் வந்து ஆண்டவரை துதிக்கிறதும் ஆண்டவரை கீழ்ப்படுகிற ஒரு காரியம் வந்து இந்த வேதாகமத்துக்கு நான் இடம் கொடுக்கிறேனா என்று சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்கலாம். I will allow scripture to tutor my praise and let obedience authenticate my worship. வேதாகமத்தின்படி நான் வடிவமைத்து கொண்டு நான் வந்து அலோவ் பண்றேனா, ஆர் நான் வேதாகமத்தை I will not reject word of God. I will not reject his commandments. I will allow it to tutor my praise என்று சொல்லி ஒரு அழகான தீர்மானத்தை எடுத்து இந்த வாரத்தை நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வசனம் குறைவில்லாதது. அதுல வந்து இந்த சங்கீதத்துல நம்ம முடிவுல க்ளோஸரா நம்ம பார்க்கும்போது, ஏன் இவ்வளோ வேர்ட்ஸ், வேதம்ன்றதே இவ்வளோ வார்த்தைகளா அப்படின்னும் போது ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷனை கமெண்ட்ரியில கொடுத்தாங்க. நம்ம வந்து அந்தந்த வார்த்தைகளை போடும்போது ஒரு ஃபாலன் ஹியூமனுக்கு கொஞ்சமாவது ஒரு த்ரெட்டாவது இருக்கும். God's word is not this Bible and alone, but it is comprising of various factors such as commandments, laws, precepts, everything. அந்த ஒரு பயபக்தியோடு நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படுவோம். நமக்குள்ள இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க
எந்த அவமானத்தையோ எந்த தோல்வி மனநிலையோ அது நமக்குள்ள உருவாக்காமல் அது ஒரு தைரியத்தையும் ஒரு செம்மையான இருதயத்தையும் கர்த்தரை துதிக்கும் துதியில அது நம்மளை கொண்டு போய் விடட்டும் என்று சொல்லி நாம் கர்த்தர்கிட்ட அந்த கிருபையை கேட்டு இந்த சங்கீதம் 119 ஆரம்பத்தை அழகா ஆரம்பித்து இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். இதை இன்னும் அதிகமாய் தியானிக்க. தேங்க்யூ வெரி மச். ரிமெம்பர் ஆல் ஆஃப் அஸ் இன் பிரேயர்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் அ பிளெஸ்ட் வீக் அஹெட். யாராவது யார் ஜோம் பண்ண விரும்புறா? உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். யாராவது க்ளோசிங் பிரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன தகப்பனே, ஹalleluya, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த வருஷம்லாம் எங்களோட இருந்தீங்கப்பா. இந்த வருஷத்திலும் கர்த்தாவே 2வது மாதத்தில் உடைய சமூகத்திலே ஆண்டவரே கர்த்தர் இந்த காலை வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். இந்த மன்னாவின் மூலமாக கர்த்தாவே நீர் அநேக ஆண்டவரே ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வேதத்தில் கர்த்தாவே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கீங்க. ஹalleluya. நாங்கள் கர்த்தாவே வேதத்தை நேசித்து கர்த்தாவே நீர் கொடுக்கிற காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது தேவ கிருபை எங்கள் மேல் இருக்கும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே கற்றுக் கொடுத்த மகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் அநேகர் நீர் ஆசீர்வாதமாக வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எவ்வளவு அருமையாக ஆண்டவரே உம்முடைய சாட்சிக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய நீதி நியாயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே வரும்பொழுது தேவ கிருபை ஹல்லேலூயா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆட்கொண்டு வழிநடத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாள் கர்த்தா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று கையிட்டு செய்கிற வேலைகள் ஹல்லேலூயா போக்குவரத்து எல்லாவற்றையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உட்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நேசமுள்ள பரமபிதாவே. ஆமென். Amen. Thank you very much.